நாட்டு நீங்கள் பிராய்லர் எடுத்தாலும் சரி நாட்டுக்கோழி எடுத்தாலும் சரி எதில் செஞ்சாலும் நாட்டுக்கோழி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். பிராய்லர் செஞ்சால் கொஞ்சம் ஓரளவு இருக்கும், அது நல்லா தான் இருக்கும். இது நான் 1/2 கிலோ எடுத்து இந்த வேக வச்சுட்டு பாருங்க வெந்துட்டுருக்குது. வேறுங்க இப்போ அதுக்கு தேவையானது பார்த்துக்கலாம். பாருங்கள், 4 பச்சை மிளகாய், இந்த அளவில் புதினா தழை, இந்த அளவில் இவ்வளோ கொத்தமல்லி தழை கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் வெட்டி வச்சுருக்கிறேன் கொத்தமல்லி தழை, இந்த அளவில் 1 ஸ்பூன் இஞ்சி, 1 ஸ்பூன் இதை பேஸ்ட் ஆக்கிடுவோம். வச்சுங்க கடாயை லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஜீரகம், வெங்காயம் இந்த அளவில் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, வாசமும் நல்லாயிருக்கும், நம்ம டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஒரு 2 விசில், ஒரு 2 விசில் மட்டும் விடுங்க சிக்கனை. ஒரு 2 விசில் எடுத்து பிராய்லர் சிக்கன்னா குக்கரில் வைக்காதீங்க, வேக வைக்க வேண்டாம். நாட்டுக்கோழிங்கிறதுனால நானும் வச்சுருக்கேன். நாட்டுக்கோழிங்கிறதுனால நான் எடுத்து குக்கரில் 2 விசில் வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் லைட்டாக வச்சு 2 விசில் அதிலேயே வேக வச்சிங்கன்னா இந்த தண்ணி தான் வந்துருக்கு. இப்போ நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போ இந்த டயத்தில் சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கனும் தண்ணி இல்லாமல் போட்டுக்கோங்க. நல்லா தண்ணி இல்லாமல் குக்கரில் தண்ணி இல்லாமல் லைட்டாக வச்சு 2 விசில் அதிலேயே வேக வச்சிங்கன்னா இந்த தண்ணி தான் வந்துருக்கு. அது தண்ணி இருக்கு, அதனால தான் நான் நம்ம குக் பண்ணுறேன். கொஞ்சமாக பிரச்சனை இல்லை. பார்த்தீங்களா, இதாக இருக்குது, இதாக இருக்குது. நம்ம இந்த டயத்தில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கணும். மஞ்சள் போட்டால் மஞ்சள் கலர் மாறாது. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி கொஞ்சம் போட்டுக்குது, லைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பிரியாணி, இதை இப்போ ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் வெந்துட்டுருக்குது மக்களை. இந்த டயத்தில் 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 மிளகுத்தூள் நிறைய கூட கொஞ்சம் போடுங்க. ஏன்னா மிளகுத்தூள் 3/4 ஸ்பூன் எடுத்துருக்குறேன், போட்டுக்கோங்க. ஓகேவா, சூப்பராக இருக்கும் பாருங்கள். எப்படி இது வரும்.
கொஞ்சம் வேகட்டும். ஜாரை அடிச்சிருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஜாரை கழுவி லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க. வச்சுட்டு அதில் தேவையான அளவு லைட்டாக உப்பு போட்டோம். வெங்காயத்துக்கு லைட்டாக பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வேகட்டும். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், வாசம் கம்முன்னு இருக்கும். இதை மூடி வச்சுக்கிட்டு வைக்கிற அளவில் மூடி இருந்துச்சுன்னா, இல்லை தட்டோ பெரிய தட்டோ மூடியோ ஏதோ இருந்துச்சுன்னா, கரெக்டாக இருந்துச்சுன்னா மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. அப்போ நல்லா சீக்கிரமாக வேகும். அந்த பச்சை க்ரீன் மாறாமல் இருக்கும். சரிங்களா? இப்போ இப்படி வச்சுக்கணும். நம்ம தம் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். இப்போ வேகட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே வெந்துட்டுருக்கட்டும். சிம்மில் வச்சுக்கோங்க, வெந்துட்டுருக்கட்டும். கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கோங்க. வேகட்டும். எப்படி இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கும் மக்களே, சூப்பராக இருக்கும். நமக்கே டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தண்ணி சிந்தாமல் எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக இருக்கா மக்களே? எப்படி இருக்குது? தண்ணி எடுத்து இப்படி நல்லா உணக்க வச்சுக்கணும். நீங்கள் வச்சு க்ரீன் சிக்கன் வச்சுட்டு மேலே தண்ணி ஊற்றி வச்சு, ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி மேலே தம்மு வச்சிங்கன்னா இந்த க்ரீன் கலரும் நல்லா இருக்கும், வேகிறதும் நல்லா வெந்துடும். அதுக்கு தான் இந்த மாதிரி வைக்கிறேன். சரிங்களா? அதை ஊற்றி வச்சுக்கோங்க. அதெல்லாம் வேண்டாங்க எங்களுக்கெல்லாம், அதெல்லாம் சும்மா வெந்தாலே போதுங்க அப்படின்னா செஞ்சுக்கோங்க. அப்படியும் செஞ்சுக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. தண்ணி இல்லை, ஒரு தண்ணி கூட இல்லை வருங்க. அப்படியே இந்த மசாலாவோட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குதுங்க, டேஸ்ட்டாக இருக்குது. நம்மளை உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம். எல்லோரும் சமைச்சு டக்குன்னு செஞ்சிடலாம், சீக்கிரமாக செஞ்சிடலாம். நான் செய்த இந்த செய்முறை சீக்கிரமாக டக்குன்னு செஞ்சிட மாதிரி தான் நான் போட்டிருக்கிறேன். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் மக்களே. நாட்டுக்கோழிலையும் செய்யலாம், பிராய்லர் கோழிலையும் செய்யலாம். டேஸ்ட்டாக இருக்குது. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காதீங்க. தமிழ் கிரேக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி அண்ட் பாய்.